நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா, ஐயா எவ்வளவு லிட்டர் பால் இதுல இருந்து நீங்க எடுக்குறீங்கய்யா? எவ்வளவு தேனீ குடுக்குறோமோ அந்த ம். அளவுக்கு தான் இருக்கு. இப்போ 1/2 கிலோ போட்டா 10 லிட்டர் கறக்கிற மாதிரி 5 லிட்டர் தான் கறக்கு. பருத்தி கொட்டை புண்ணாக்கு, மாட்டு தீவனம், கலப்பட தீவனம், ம். மக்காச்சோள கஞ்சி ஒரு வாரத்துக்கு. நீங்களே நியூட்ரான் சொசைட்டி வச்சிருக்கனால கேக்குறேங்க. எங்கனால முடியல. முடியல. வித்தரலாம்னு இருந்தோம். ம். வித்தா அப்புறம் அந்த இது வருமானமும் வராது. கிடைக்கிறது உடம்பு கிடைக்கும். சரியாகிற வரைக்கும் உங்க கண்ணு முன்னாடியே உங்களுக்கு கம்மியாகிறது அப்புறம் என்ன தெரியுமே. பண்றதுங்க? கறக்க முடியாது. கறந்தா தோல் வழியாகி கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய் செலவு பண்ணி வரும். செலவு பண்ணியாச்சு. அதுக்கு நீங்க மெஷின் பயன்படுத்திக்கலாங்களா ஐயா? 5 லிட்டர் 10 லிட்டருக்குள்ள இருக்கிற மாட்டுக்கெல்லாம் ம். சூட் ஆகாது. மிஷின் வைக்கிறது பெருசு இல்ல. சரி. 3 மாட்டுக்கு 2 மாட்டுக்கு வச்சா மிஷினோட விலை அதிகம். அதனால எங்களுக்கு நட்டம் வராது. ஈல்டு அதிகமா இருக்கும். அப்புறம் 2.5 வயசுக்கெல்லாம் மிஷின் ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம் தான். தோல் வலி. மிஷின் ஓட்டிட்டு இருக்கேன், டிராக்டர் ஓட்டுறேன், எல்லாம் பண்றோம். நாங்க இப்ப எல்லா வேலையும் செய்வோம். இப்ப தண்ணி கட்டுவோம், அப்புறம் மாடு பாத்துக்கிறது, காய் பறிச்சு கொடுக்கறது, வீட்டு போக சென்டர் இருக்கிறது போற களை எடுக்கிறது. இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து எங்களுக்கு வந்து நியூட்ரான் நல்லா இருக்கு, கரெக்டா பேமெண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு 2000 லிட்டர் குடுக்குற மாதிரி வந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? 4 மாசம் தான் சந்தோஷப்படுவோம். சரி. பழைய பாலை கம்மி பண்ண சொல்லுங்க. எப்படி கம்மி பண்றது? இந்த காத்து எழும்பியாச்சுன்னா அப்படியே வெயில் அடிச்சாலும் மாடு வந்து மேயாது. அப்பா அம்மா பார்த்து பையன் வேலைக்கு போட்டி பரவாயில்ல இது பண்றான்னு சொல்லி 1 ஏக்கரை பூமி கொடுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 5 மாடு வாங்கி கொடுத்தா அந்த 5 மாட்டுல இருந்து அவங்க வந்து அவங்க சாப்பாடு செலவு, குழந்தை செலவு இல்ல எல்லாம் போக திரும்பி 1 வருஷம் இன்னும் 1 மாடு வாங்கலாம். எத்தனை வாங்கலாம்? 5 மாட்டுக்கு 1 மாடு வாங்கலாம். அதெல்லாம் வாங்கி கொடுத்தா பையனுக்கு கொடுத்தோம்னா அதுல இருந்து அவன் படிப்படியா முன்னேறிக்கலாம். வேலைக்கு போகணுங்க. ஒரு ஆள் வேலைக்கு போகணும். இப்ப விக்கிற விலைவாசியை பார்த்தா மாட்டுக்கு வாங்கி போடுறது வந்து லாபம் கிடைக்காது. இருந்தாலும் பண்ணல. ஆனா ஒரு ஆள் வேலைக்கு நம்ம பொண்ணு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க மருமக வேலை ஒரு நேரம் வேலை இருந்து வைங்க. மேல வேலைக்கு போறோம்னா காலையில வந்து அந்த தீனியா இருக்கிறது பிடிக்கிறது, இந்த சாணம் வலிக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஹெல்ப் இருக்கும். இது வந்து ஒரு பட்டா பூமி தான். இது என்ன இன மாடுங்கய்யா நம்ம வச்சிருக்கிறது? இது எல்லாம் ஹைபிரிட் தான். ஹைபிரிட் தான். எவ்வளவு ஈத்து வரைக்கும் வச்சிருப்பீங்க? இது கிட்டத்தட்ட நம்ம வாங்குறப்ப ஒரு ஈத்து 2 ஈத்து தான் வாங்குவோம். நம்ம எங்க கிட்ட ஒரு 4 ஈத்து 5 ஈத்து இருக்கு. 4 ஈத்து 5 ஈத்து வைப்போம். ஃபர்ஸ்ட்ல மாதிரி எல்லாம் 9 ஈத்து 10 ஈத்து எல்லாம் ஈன்றது இல்ல. ஈனாலும் மாடு தாங்கிறது இல்ல. தண்ணி காட்டணும். தண்ணி குடிக்கு. தேக்கம்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்துங்க. இந்த பஞ்சாயத்துக்குட்பட்ட பல கிராமங்கள் இருக்கு. இந்த கிராமத்துல வந்து அவங்களுடைய பிரதான தொழில், இங்க இருக்கக்கூடிய மக்கள் வசிக்கக்கூடிய இந்த இடங்கள்ல பிரதான தொழில் பாத்தீங்கன்னா மாடு, ஆடு, கோழி இந்த 3 வளர்ப்புகளை மட்டும்தான் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இங்க ஒரு ஐயா இருக்காரு. அவருடைய பொண்ணு அவங்களுடைய பேரனும் இருக்காங்க. சோ ஒரு மாட்டு பண்ணை ஆரம்பிச்சு அவங்க எப்படி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். தம்பி வணக்கம். வணக்கம் ஐயா, உங்க பேரு உங்களை பற்றிய சிறிய அறிமுகத்தை சொல்லுங்க ஐயா. நம்ம பேரு நாகேந்திரன். தொட்டதாசனூர். இங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். விவசாயம் வந்து நான் 2 ஏக்கர் பண்றேன். அது போக குத்தகை தோட்டம் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் இருந்தா தான் மாடு வளர்த்த முடியும். தனியா குத்தகை தோட்டம் பிடிச்சாலும் கட்டுப்படி ஆகாது. பால் எல்லாம் உற்பத்தி எல்லாம் கம்மி தான், விலையும் கம்மி தான். விவசாயத்தை சரி. நீங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா? உங்க பேரு உங்களை பற்றி சொல்லுங்க. என் பேர் ரம்யாங்க. நாங்க இப்ப 8 வருஷமா மாடு தான் பாத்துட்டு இருக்கோம். எனக்கு அதுல வந்து வருமானம் வர்றதுனால நான் அதையே பாத்துட்டு இருக்கேன். சரிங்கம்மா. அப்புறம் அது போக பால் சொசைட்டி பாத்துட்டு இருக்கேன். என்ன பால் சொசைட்டி நீங்க பாத்துட்டு இருக்கீங்க? இது நீங்க தனியா நீங்க வீட்லயே செப்பரேட்டா வச்சிருக்கீங்களா இல்ல வெளிய? ஊருக்குள்ள எல்லா ஊர்ல எல்லாம் கொண்டு வந்து ஊத்துவாங்க. ஓகே. அது ஒரு 150 லிட்டர் 200 லிட்டர் பக்கம் வருங்க ஒரு நேரத்துக்கு. காலையில 200 லிட்டர், மாலை 200 லிட்டர். மாலை கம்மி 100 எவ்வளவு வரும்? 100 ஒரு 70 வரும். அவ்வளவுதான். இப்போ எவ்வளவு மாடுகள் நீங்க வச்சிருக்கீங்க? நாங்க 4 மாடு. ஆளுங்க. இப்போ நியூட்ரான் இந்த பிரைவேட் சொசைட்டி நீங்க எடுக்கிறதுக்கு செப்பரேட்டா நீங்க ஏதாவது உங்களுடைய ப்ரூஃப்ஸ் எல்லாம் கொடுத்து தான் வாங்கணுமா இல்ல நம்ம வேணும்னு கேட்டாலே? நான் வந்து அக்சன் வச்சிருந்தேங்க. சரி. அப்புறம் சரி அதுல கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சு. அப்புறம் கரெக்டா இவங்க கேட்டாங்க வைக்கிறீங்களான்னு. சரிங்க வச்சுக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் அது வச்சதுல இருந்து ஒரு பிரச்சனை இல்ல. நல்லா போயிட்டு இருக்கு. ஓகேங்க. அது லிட்டருக்கு உங்களுக்கு எவ்வளவு? 1 ரூபாய் தான் நிக்குங்களா? 1 ரூபாய். அப்படிங்கும்போது ஒரு நாளைக்கு நீங்க வந்துட்டு ஒரு 300 லிட்டர் பால் கொள்முதல் நீங்க பண்ணி நீங்க நியூட்ரானுக்கு கொடுக்கும்போது ஒரு 300 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு அதுல கிடைக்கும். இப்ப நம்ம கிட்ட 4 மாடுகள் சொன்னீங்க. இது எல்லாமே சினை மாடுகளா இல்ல வந்துட்டு ஒரு கன்று இருக்கு இல்லைங்களா? மொத்தம் ஒரு 4. ஐயா எவ்வளவு லிட்டர் பால் இதுல இருந்து நீங்க எடுக்கிறீங்கய்யா? இதுல இருந்து நம்ம எவ்வளவு தேனீ குடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான். இவ்வளவு எங்க பராமரிப்பு பண்றோமோ. சரி. 1/2 கிலோ போட்டா ஒரு 10 லிட்டர் கறக்குற மாதிரி 5 லிட்டர் தான் கறக்கு. நம்ம கிட்டத்தட்ட 3/4 கிலோ 1 கிலோ அளவுக்கு பருத்தி கொட்டை புண்ணாக்கு, அப்புறம் அது போக மாட்டு தீவனம், அது போக கலப்பட தீவனம் இதெல்லாம் போடுறோம். நம்ம ஏன்னா ஒரு 3 நாள் கழிச்சு மக்காச்சோள கஞ்சி ஒரு வாரத்துக்கு ஒரு 8 நாளைக்கு மக்காச்சோள கஞ்சி. இது வெளியே தான் வாங்குறீங்களா? இல்லப்பா, நம்ம அதான் 30 சென்ட் போட்டுருக்கோம்ல, நம்மளோட தான் இல்லைங்களா? ஆமா. அது போக புல்லு வச்சிருக்கீங்க இல்லைங்களா ஐயா? இல்ல, இது புல்லு வந்து நம்ம அந்த காட்டுக்குள்ள பிடிங்கிறது. இது என்ன புல்லுங்க ஐயா?
இது கோரப்புல்லு தானா? கோரப்புல்லு இல்ல, அக்கிப்புல்லு. இது எதுக்குங்கய்யா பயன்படும்? மாட்டுக்கு தான். இது கொடுத்தா எப்படிங்க பால் உற்பத்தி உற்பத்தி அதிகம் வருது. அதாவது ஒரே தீனி கொடுத்துட்டு இருந்தோம்னா, இப்ப நம்ம எப்படி ஒரு நேரம் பிரியாணி சாப்பிடுறோம், ஆமா, ஒரு நேரம் ரச சாப்பாடு இந்த மாதிரி சாப்பிடுறோம்ல, அப்புறம் கறி சாப்பாடு சாப்பிடுறோம்ல, அத மாதிரி இது போறாமே. இன்னொரு டைம் சொல்லுங்க, நல்லா இருக்கு. அதாவது வந்து அது ஒன்னே போட்டு இருந்தா ரசம் சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கு. இந்த பில்லு போடுறப்ப அது பிரியாணி, சரிங்களா? அது ரச சாப்பாடு, இது பில்லு பிரியாணி, இந்த மாதிரி தான். அதுவும் அப்படித்தான் கேக்கு. அப்படி கொடுத்தது உங்களுக்கு பாதி அதிகமா வரும். ஒன்னே தின்ட்டு இருந்தா அதுக்கு வாய்க்கு பிடிக்காது. அப்போ பாதி கழிச்சிரு. கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ வந்து போடுறோம்னா ஒரு 5 கிலோ திங்கி 5 கிலோ இந்த தண்டை கழிச்சு விட்டுரும். அதுக்காக இது போடுறது. அதை கம்மி பண்ணி இது போட்டோம்னா அது சுத்தமா தின்று. கரெக்டா தான் சொல்றீங்க. ஆமா. அந்த தண்டு நின்று போகுது. அதுவும் சுவையை தெரிஞ்சுதான் சாப்பிடுது இல்லைங்களா மாடு? ஆமா ஆமா, எல்லாம் தெரிஞ்சு. அதிகமா இப்ப நம்மளே எடுத்துங்க, அதிகமா இருந்தா ஒரு 10 பீஸ் சிக்கன் போட்டா அதுல வந்து சுத்தமா அந்த எலும்புல இருக்கிற சதையை பூராவே, எலும்புல இருக்கிற சதையை பூராவே கடிச்சு எடுத்துருவோம். ஆமா. அதே 20 பீஸ் போட்டா அந்த எலும்புல கொஞ்சம் விட்டுருவோம். ஆமா. இதே மகிழ்ச்சி போகுது. எது சதையோட தின்னாவே அது மகிழ்ச்சி போகுது. அந்த எலும்பு இருக்கிறது அவ்வளவு எடுக்க வாய்ப்பு வராது. அதே மாதிரி இது. ஐயா, வேற என்னென்ன தீவனங்கள் இருக்குங்க நீங்க வச்சிருக்கிறது? வேற அங்க காமிக்கிறேன். உள்ள போனங்களா? இல்ல, இங்க வாப்பா, இப்படி வரலவா. இது என்னங்க? கலப்பு தீவனம். கலப்பு தீவனம். நிலந்தவிடா? நிலந்தவிட இல்லை, எல்லாமே கலப்படம். பருத்தி கொட்டையில இருந்து எல்லாமே கிட்டத்தட்ட 5-6 வகை சேர்ந்துருக்கு. இந்த பயிறு, தட்டைக்கொட்டை, இந்த மாதிரி இருக்குது பூரா இதுல. இது எதுக்குங்கய்யா? இது கொடுத்தா நமக்கு மாடுகளுக்கு என்ன? இது கொடுத்தா தண்ணி கொஞ்சம் அதிகமா குடிக்கும், சத்து கொஞ்சம் உண்டாகு. அது விட்டா வர இங்க நல்லா கறக்குங்கம்மா. இது என்ன? இது கத்திரி நாத்து, மிளகா நாத்து. இது மிளகா, இது கத்திரி. இது நீங்களே போட்டு நீங்க வேலைக்கு வாங்குறது. இது பருத்தி கொட்டை புண்ணாக்கு. இதுல ரகம் இருக்குங்களா ஐயா? முதல் ரகம், 2வது ரகம் இருக்கலாம். இது நம்ம வேலைக்கு வாங்குறது தானே, போய் கடையில் தான் நாம வாங்குறோம். அதனால அதோட இது என்னன்னு தெரியாது. குடோனுக்கு போனா அரைக்கிற இடத்துக்கு போனா நம்ம எதுன்னு பார்த்து வாங்கலாம். இது கணக்க வந்தாலும் கொண்டு போடுறது தானே, அதனால இதுல எதுன்னு நாங்க சொல்ல முடியாது. சென்ட் கூட வராதே. இடத்துல ஒரு 1/2 சென்ட்ல போட்டுக்கோம்னு வச்சுக்கலாம். கம்மியா தான் போட்டிருக்கீங்க. கம்மியா போட்டுருக்கு. இந்த இடத்துக்கு அதுல ஒரு 30 சென்ட் போட்டுருக்கோம். அதுலதான் எடுத்துக்குவீங்க? அதை எடுத்துக்கோ. இது அப்பப்ப தேவைன்னா எடுத்துக்கலாம். இது என்னங்க? இது எவ்வளவு ஊத்தணுங்க? ஒரு மாட்டுக்கு ஒரு கடின்னு வச்சுக்கோங்களேன், 1 கிலோ. அது எதுக்காக அப்படி ஊத்துறதுங்க? அது நாங்க ஊத்துறோம், சரி பால் கொஞ்சம் அதிகமா வரும்ட்டு. இது என்ன அரிசிங்க? இது ரேஷன் கடை அரிசி. ரேஷன் அரிசி கொடுக்கலாம், ஆட்டுக்கு தான் கொடுக்க கூடாதும்பாங்க இல்லைங்களா? கொடுக்கூடாதுங்க, அது வயிறு ஏதோ இதாயிரும். மாட்டுக்கு பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. மாட்டுக்கு நாங்க கொடுப்போம். மாட்டுக்கு தாராளமா கொடுக்கலாம். இப்போ எவ்வளவு லிட்டர் நீங்க எடுக்கிறீங்க ஒரு நாளைக்கு? இப்போ வந்து ஒரு நாளைக்கு 18 லிட்டருக்கு வரும். 20 லிட்டர். 3 மாடு சேர்ந்து. 3 மாடு இல்ல, 2 மாடு சேர்ந்து. காலை எவ்வளவு லிட்டர், மாலை எவ்வளவு? காலை வந்து 14 இப்படி வருங்க, சாயந்தரம் ஒரு 8. ஒரு 20 to 25க்குள்ள நீங்க எடுக்கிறீங்க. ஓகே. இப்போ நியூட்ரான்ல நீங்களே நியூட்ரான் சொசைட்டி வச்சிருக்கனால கேக்குறேங்க. இப்போ ஃபேட் எஸ்என்எஃப் பார்த்து தான் நீங்க வந்து அதுக்கான ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. இப்போ உங்களுடைய மாடுகள் வந்து ஒரு நாளைக்கு வந்து நீங்க ஒரு 25 லிட்டருக்குள்ள எடுக்கிறனால 1 லிட்டருக்கு எவ்வளவு ரூபாய் கிடைக்குதுங்க ஃபேட் எஸ்என்எஃப் சேர்த்து? எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போச்சு. சரிங்க. தோல் வலி, பால் கறந்து தோல் வலி. சரிங்க. இப்ப பால் நான் கறக்கிறது இல்லைங்க, பால் கறந்து இப்ப அவங்களுக்கு ஊத்திட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க எவ்வளவு ரூபாய் கொடுக்குறீங்க? அவங்களுக்கு வந்து இப்போ எங்களுக்கு 28 ரூபாய் போட்டு கொடுக்குறாங்க. அப்போ ரொம்ப குறைவா இருக்குங்களா? எங்கனால முடியல. வித்துறலாம்னு இருந்தோம். வித்தா அப்புறம் அந்த இது வருமானமும் வராதுன்ட்டு சரி பால் கறவையே விட்டுறலாம், ஏதோ கிடைக்கிறது உடம்பு சரியாற வரைக்கும் அப்படின்ட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இப்போ நீங்க நியூட்ரான் சொசைட்டி நீங்களே வச்சிருக்கீங்க, ஆனா இருந்தாலும் அது குறைவாகிறது உங்களுக்கே தெரியுமே, கண்ணு முன்னாடியே உங்களுக்கு கம்மியாகிறது தெரியுமே. கறக்க முடியாது. கறந்த தோல் வழியாய் கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய் செலவு பண்ணியாச்சு. அதுக்கு நீங்க மெஷின் பயன்படுத்திக்கலாங்களா ஐயா? அது மாடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 லிட்டர் 25 லிட்டர் கறந்தா தான் மிஷின் வைக்கும். சரி. இல்ல வந்து உங்களுக்கு நம்பவே மடி இழுத்து ஈஞ்சி, அதாவது இழுக்க போகுது. அது கரெக்டா நின்று பார்த்து எடுக்கும். 5 லிட்டர் 10 லிட்டருக்குள்ள இருக்கிற மாட்டுக்கெல்லாம் சூட் ஆகாது. சரிங்க. 25 லிட்டர் 10 to 25 வரைக்கும் வருது பாத்தீங்களா, அந்த மாட்டுக்கு மட்டும் தான் உங்களுக்கு மிஷின் வைக்கும். அது வேலை அதிகம், கழுவுறது, குடிக்கிறது, சுத்தம் பண்றது, அதெல்லாம் கொஞ்சம் அதிகம். அதனால அதை வைக்க முடியல. அது வைக்கிறனாலுமே ஒரு 5 மாடு to 10 மாடு இருக்கும். அப்பதான் அந்த மிஷினுக்கும் அத மாதிரி மிஷின் வைக்கிறது பெருசு இல்ல. 3 மாடுக்கு 2 மாடுக்கு வச்சா மிஷினோட வேலை அதிகம். அது வாங்கிட்டு வந்து பண்றதெல்லாம் ஏற்கனவே நட்டத்துல போற மாதிரி இருக்கு. இருந்தாலும் எங்களுக்கு நட்டம் வராது. ஏன்னா அது நாங்க சொந்த தோட்டம் இருக்கிறதுனால சொந்த மாடு வாங்கி வச்சிருக்கோம். அதனால
பிரச்சனை வராது. ஐயா இப்போ நம்மளுடைய தோட்டத்துல இப்போ வந்து நம்ம பீக்கங்காய் பயிரிட்டு இருக்கிறத பாத்தேங்க. இந்த பீக்கங்காய் பயிரிட்டு இருக்கீங்களா, இது நாட்டுக்காயா இல்ல வந்து ஹைபிரிட்? ஹைபிரிட் தான். ஏன் நாட்டுக்காயினுடைய வரத்து நாட்டுக்காய் இல்லையே, அதே இல்லையே, பூரா ஹைபிரிட். தக்காளி இருந்து அத்தனையுமே, இப்ப கத்திரிக்காய் வச்சிருக்கேன், மிளகாய் வச்சிருக்கேன், எல்லாமே இப்போ நம்மளோட அந்த காலத்துல எல்லாம் நம்மளே விதைய எடுத்து வைப்போம். சரிங்களா? அதாவது ஒரு 6 மாசம் பிற்பாடு அதுல காய் நல்ல தரமான செடியை பார்த்து, தரமான காயை பார்த்து, செடிக்கு ஒரு 2 காய் 3 காய் இந்த மாதிரி விட்டு அந்த காயை எடுத்து வச்சு பழுக்க வச்சு அதுல விதைய எடுத்து சாம்பல் போட்டு தேய்ச்சி அது ஒரு 3 மாசம் வச்சு அதுக்கு பிற்பாடு நடவு போடுவோம். அப்பதான் உங்களுக்கு அது ஈல்டு அதிகமா இருக்கும். எடுத்த விதை அப்பவே போட்டோம்னா ஈல்டு வராது. சரிங்க. காப்பிடிக்கு பெருசாகாது, அதிகமான இது வராது. நான் கிட்டத்தட்ட வாழை போட்டிருக்கேன். 2 ஏக்கர் தான் எனக்கு மொத்த பூமியை. இப்போ ஒரு 6 ஏக்கர் 6.5 ஏக்கர் பக்கம் பண்ணிருக்கு. பீக்கங்காய், புடலங்காய், வாழை, மிளகா, கத்திரி, அரசாணி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து எங்களுக்கு கையோட மிஷின் வச்சிருக்கேன், ஆளு பற்றாக்குறை. அதனால மிஷின் இருக்கு. மல்ச்சிங் சீடு போட்டுருவேன். சரிங்களா? எந்த வெள்ளம் பண்ணாலும் மல்ச்சிங் சீடு போட்டா இந்த வேருக்கு எந்த அடிபடாது, களை எடுக்க மாட்டோம், ஒண்ணும் பண்ண மாட்டோம். போட்டு வரது அதே இருக்கு, அதிகமான மகசூல் கொடுக்கும். நல்ல மகசூல் கொடுக்கும். கொஞ்சம் அதிக செலவு அதிகம். மிஷின் ஓட்டுறதுனால 2.5 வயசுக்குள்ள மிஷின் ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம் தான். தோல் வலி. ஐயா வயசுங்க 61. இல்லையா அந்த மாதிரி தெரியலங்க, வயசு கொஞ்சம் கம்மியா தான் தெரியும். 61 ஆச்சு. 65ல பண்ணுவேன். அப்படிங்களா? சரி சரி சரிங்க. இன்ன வரைக்கும் இன்னி பாடுபட்டு இருக்கோம். மிஷின் ஓட்டிட்டு இருக்கேன், டிராக்டர் ஓட்டுறோம், எல்லாம் பண்றோம். இப்போதைக்கு இந்த மிஷின் வந்த காட்டிக்கு மல்ச்சிங் இருந்த காட்டிக்கு நம்ம இந்த ஒரு 6 ஏக்கர் அளவுக்கு பண்ணிட்டு இருக்கோம். இல்ல வந்து 2 ஏக்கரை பண்றதே கஷ்டம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த புடலங்காய் இருக்கு பாத்தீங்களா, புடலங்காயோட எனக்கு பீக்கங்காய் சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதனுடைய அது சாப்பிடும் போது டேஸ்ட் நல்லா இருக்கும். அது கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்கும். ஓகே ஓகே. அது போக வேற நீங்க வாழையும் நீங்க பயிர்? வாழை இருக்கு, மேல வாழை இருக்கு. அந்த சைடு ஒரு 2 ஏக்கர் பூராமே கத்திரி, ஒரு அனுப்பு மிளகா, பாக்கி 4 அனுப்பு 2 ஏக்கரால கத்திரி போட்டு நாத்து வாங்கி வச்சிருக்கேன். ஒரு பேட்ச் போடுறது. சரிங்க. நீங்க வந்து உங்களை பத்தி சொல்லுங்கம்மா. இப்ப ஐயா வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரியமா விவசாய துறையில இருக்கிறனால நீங்க அவருடைய பெண்ணா இருக்கீங்க. ஐயா கிட்ட நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கள் என்னென்ன? நாங்க இப்ப எல்லா வேலையும் செய்வாங்க. சரிங்கம்மா. இப்ப தண்ணி கட்டுற வேலையெல்லாம் இல்லைங்க. அப்ப தண்ணி கட்டுவோம், அப்புறம் மாடு பாத்துக்கிறது, காய் பறிச்சு கொடுக்கறது, எல்லா வேலையுமே. மல்ச்சிங் சீடு போக சென்டர் இருக்கிறது போற களை எடுக்கிறது, 2 நாள் கூப்பிட்டு அவங்களோட சேர்ந்து இவங்க எல்லாம் களை எடுக்கிறது செய்வீங்க. ஐயா இப்ப இருக்கக்கூடிய பெண் குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப உங்களுடைய பொண்ணை வந்து நீங்க அப்படி வளர்த்துருக்கீங்க. இப்ப இருக்கக்கூடிய பெண் குழந்தைங்க எல்லாம் எந்த வேலையுமே செய்யறதே நம்ம பேத்திகளே செய்யறது. நல்லா வளர்த்துருக்கீங்க. உண்மையா சொல்ல வளர்க்கறது இல்ல. பொண்ணு வந்து படிக்க போகல அதிகமா, அதாவது படிக்கல. என்ன படிச்சிருக்கீங்கன்னா 9th போய் முடிக்கல. அதுல இருந்து வந்தது அப்படியே நம்ம இதுல தொழில வேலைக்கு போறதுக்கு அப்ப வாய்ப்பு இல்ல, போக மாட்டேன்றது. அப்ப கொஞ்சம் சின்னதா இருந்த கடி போகல. இதுல கொஞ்சம் ஆர்வம் இருந்தது. அப்படி இருந்த பிறகு டவுனுக்குள்ளதான் கண்டி கொடுத்தோம். சரிங்க. ஒரே பொண்ணு ஒரு பையன். டவுனுக்குள்ள இந்த மாதிரி பார்வைக்கு டவுன்ல இருக்குன்னு கொடுத்தோம். அவங்களும் பெங்களூர்ல கொஞ்சம் வேலை இருந்து அது டவுன் ஆச்சு. அப்புறம் அவங்களும் இங்க வந்து இப்ப அடிச்சு போயிட்டு இருக்காங்க. ஊருக்குள்ள வீடு இருக்கு, ஒரு வீடு பொண்ணு கொடுத்துருக்கேன், பொண்ணு ஊருக்குள்ள இருக்கு, நான் இங்க இருக்கேன். இதுதான் பீஸ்ஃபுல்லான லைஃப்ங்க. என்ன சொல்லுங்க? கண்டிப்பா இதுக்கு போன சிட்டி லைஃப்ங்கிறது நம்ம கிராமத்து ஸ்டைல். கிராமத்துல வந்து எங்க இந்த ஏரியாவில் வந்து நாங்க கொஞ்சம் நல்லாவே விவசாயம் பண்றது, மாடு வைக்கிறது எல்லாமே இந்த ஏரியாவில இருக்கு. அத்தனை பேர்த்துக்குமே மெயின் வந்து எங்களுக்கு விவசாயமா இருந்தாலும் சரி, மாடா இருந்தாலும் சரி, கொஞ்சம் எதுவுமே உண்டன்னு போட்டு தான் பண்ணுவோம். இப்ப எருவே போடுறோம்னு வைங்க, கொஞ்சம் உண்டன்னு போட்டு தான் பண்ணுவோம். அப்பதான் உங்களுக்கு அப்பாங்க பண்ற மாதிரி பொண்ணு பண்ண மாட்டாங்க. நாங்களும் பண்ண முடியாது. நீட்டா எது பண்ணாலும் நீட்டா பண்றாங்க, நாங்க அப்படி பண்ண மாட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு முடியாது. இப்ப இருக்கிற பசங்க பொண்ணுங்க வந்து அந்த மாதிரி இருக்காங்க. சாப்பாடு அந்த மாதிரி, இவங்க சாப்பிட்ட சாப்பாடு வேற, நாங்க சாப்பிடுற சாப்பாடு வேற. ஒரு 40 வயசு வரைக்கும் எங்களுக்கு எல்லாம் களி கிடைச்சு. களி கிடைச்சது. சரிங்க. இப்போ நம்ம வீட்டுல வந்து நம்ம வீட்லயே களி எல்லாம் செய்வேன், எல்லாம் பண்ணுவேன். அம்மா ஒரு 23ல கல்யாணம் பண்ணிட்டு, அதுக்கு முன்னாடி எல்லாமே களி கஞ்சி இதுதான். அதுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி வறுமை கொஞ்சம். கல்யாணம் முடிஞ்ச பிற்பாடு எனக்கு வாச்ச பொண்டாட்டி கொஞ்சம் களியாக்கிறதுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம். அதனால வாரத்துல இருந்தாட்டி களி. இனி இப்போ களி சாப்பிடுறோம். அதுதான் உங்களுடைய ஆரோக்கியம் என்ன இருக்கு. நீங்க சாப்பிடுவீங்க. அதுல எல்லாம் பேத்திகள் விட்டு வைக்கிறது இல்ல, அவங்களையும் அளவா இந்த அளவுக்கு சாப்பிட்டு தனியா கொஞ்சம் சாப்பிட ரைஸ் போட்டு சாப்பிட்டுங்க. அந்த மாதிரி பழக்கம். களிக்கு எதுங்கய்யா எந்த சைடிஸ் நல்லா? களிக்கு நீங்க சொல்ற மாதிரி இதுதான். பொடலங்காய் இல்ல, பீக்கங்காய், முருங்கைக்கீரை, ரக்கரி,
கடையரைக்கறி இல்லைங்களா? அது போக இந்த மட்டன் குழம்பு நல்லா இருக்குங்களா ஐயா? அது நாங்க அது வைக்கிறது இல்லைங்க. அதுக்கு வந்து சிக்கன் வச்சுக்குவோம். மட்டன் வந்து மத்தியானம் மத்தியானம் வச்சாலும் அப்படியே அந்த தண்ணி மாதிரி அந்த உப்பு தண்ணியங்கள் எடுப்போம், அதையும் வச்சு பண்ணிக்குவோம். நீங்க சொன்ன மாதிரியான பார்த்தா அந்த வயசு தெரியாது. தெரியுது இல்லைங்க, இளமையா தான் இருக்கீங்க. ஏன்னா எனக்கே ஒரு கெஸ் பண்ண முடியல. 61 55 பிறந்தவன். 61 இனிமே எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கொஞ்சம் ஏதோ ஒரு சின்ன இது வரைக்கும் உடம்புல இது வரைக்கும் ஒரு மாத்திரை வந்து பிரஷருக்கும் சுகருக்கும் எதுவுமே புண்ணான கூட அதே தன்னை போல ஆரிக்கணும். ஒரு இந்த இடத்துல ஒண்ணு ஆச்சு, ஒரு இந்த இடத்துல ஒண்ணு ஆச்சு, இந்த வண்டி அடிப்படுறதானுங்க கை, இதுக்கெல்லாம் எதுவுமே மருந்து எல்லாம் போடுற சும்மா ஒரு நாள் 2 நாள் போடுவேன், அதோட சரி. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். வரைக்கும் அப்படியே பிரச்சனை எல்லாம் ஓடிட்டு இருக்கு. ஆளு கிடைச்சாலும் கிடைக்காட்டி விவசாயம் நடந்துட்டு. ஆமா, நீங்க வந்துட்டுங்க இந்த மாடுகளை வந்து வளர்த்துட்டு இருக்கீங்க. நீங்க நியூட்ரான்ல நீங்க தனியா நீங்க சொசைட்டியே வச்சிருக்கீங்கம்மா. இந்த சொசைட்டி நீங்க ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஆர்வம் எப்படி ஏற்பட்டுச்சு? எப்படி நீங்க ஆரம்பிச்சீங்க? ஆர்வம் வந்து ஏற்பட்டதுன்னா, சரி காலையில ஒரு 2 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 2 மணி நேரம். சரிங்கம்மா. சரி எப்படி பாப்பாங்களா படிக்க அனுப்புறதுக்கு 8 மணி 9 மணி ஆகும். சரிங்கம்மா. அதனால சரி வீட்டுல சும்மா தானே இருப்பாங்க அவ்வளவு நேரம். அதனால சரி வைக்கிறீங்களான்னு கேட்டாங்க. சரி வச்சுக்கிறேன் அப்படின்னு அப்படி வந்தது. அப்படிதான் நீங்க ஆரம்பிச்சீங்க. அதுல வந்து நம்ம நெருங்கின சொந்தக்காரர் வந்து அவங்க ஏற்பாடுல அதாவது அச்சயன் இது எப்படி உங்களுக்கு பேமெண்ட் வந்து எப்படிங்க? மாதத்துக்கு ஒரு தடவை பேமெண்ட் கிரெடிட் ஆயிருக்கு. மாதத்துக்கு ஒரு தடவை நீங்க வந்து எவ்வளவு லிட்டர் கறக்குது எல்லாமே நீங்க அவங்களுக்கு அனுப்பிச்சுட்டுருவீங்களா? போட்டு விட்டுருவீங்க. அதனால அவங்க பார்த்துட்டு கரெக்டா அமௌண்ட் எடுத்துருவாங்க. சரி, ஒருவேளை நீங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து எங்களுக்கு வந்து நியூட்ரன் நல்லா இருக்கு, கரெக்டா பேமெண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு 2000 லிட்டர் கொடுக்குற மாதிரி வந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷம் தான். வருமானம் அதாவது அதுக்கு சந்தோஷப்படலாம். அதே வந்து ஒரு 4 மாசம் தான் சந்தோஷப்படும். சரிங்க. அது எந்த மாசம்? இந்த டைம்ல இந்த வெயில் காலங்கள் அதுக்கு மட்டும் தான் சந்தோஷப்பட முடியும். அதுக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து அந்த பால் சேல்ஸ் பண்றதுன்னா அவ்வளவு கஷ்டமா இருக்கு, சிரமமா இருக்கு. சிரமம். இந்த 4 மாசத்துக்கு எந்த மாடமும் 10 படி கறக்குற மாட 6 படி தான் கறக்கு. அப்பதான் 4 படி வராது. இந்த டைம்ல வெயில் டைம்ல உங்களுக்கு அந்த 10 படி ஐப்பசி மாசம் கறந்த மாதிரி இந்த மாசத்துக்கு வராது. மழை காலத்துல பால் அதிகம் வரும். ஏன்னா எஸ்என்எஃப் ஃபேட் அந்த டைம்ல கம்மியா இருக்கும். சரிங்கம்மா. அந்த மாதிரி டைம்ல பால் கம்மியா வேணும்னு இது பண்ணுவாங்க. ஆனா அது கம்மி பண்ண முடியாது. இப்ப நான் வாங்குறது வாங்கியதான் ஆகணும், கம்மி பண்ண முடியாது. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, புதுசா வந்தா வாங்காதீங்க, பழைய பாலை கம்மி பண்ண சொல்லுங்க. எப்படி கம்மி பண்றது? அது பண்ணிக்கலாம். புதுசு வாங்காம இருக்கலாம் இல்லைங்களா? அதனால அப்படியே பண்ணிட்டு இருக்கேன். மாட்டு பண்ணை வந்து பாத்தீங்கன்னா ஐயா எவ்வளவு சென்ட் இருக்குங்க? எவ்வளவு பரப்பளவு இருக்குங்க இதுங்களா? ஆமாங்க, இது ஒரு 1.5 சென்ட் வரும். 1.5 சென்ட் 2 சென்ட் பக்கமா வரும். இது ஃபுல்லா சேர்த்தலாம். 2 சென்ட் இது செட் நீங்க தான் போட்டீங்களா? ஆமா, சூப்பரா போட்டிருக்கீங்க. நல்லா கூலிங்கா இருக்குங்களா? இல்ல சூடுதான். சூடுதாங்கம்மா. நைட் பண்ணிருக்கோம். இருந்த கால் வச்சு அப்படியே போட்டு இருக்கிறத வச்சு அதாவது 12 அடி எடுத்த ஒரு தாட்டி காத்து மலையில விழுந்தது. அதுவே கட் பண்ணி 10 அடி போட்டு. எத்தனை மாடுகள் கட்டலாங்க? இதுல ஒரு 6 மாடு கட்டலாம். 6 மாடு தாராளமா கட்டலாம். ஒரு 25 மாடு நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு இப்ப உங்க அனுபவத்துல சொல்றாங்க, ஒரு 25 மாடு நம்ம கிட்ட இருக்கு. எத்தனை பணியாட்கள் தேவை? அதுல நம்ம எவ்வளவு லிட்டர் பால் எடுத்தா நமக்கு வருமானம் நல்லா இருக்கும்? அது கிட்டத்தட்ட 1/2 ஏக்கர் பூமி வேணும். சரிங்க. ஷெட் போட்டு வெளியே பிடிச்சி கட்டிருக்கோம். மழை காலத்துல ஷெட்ல கட்டிட்டு திரும்பி வெளியே பிடிச்சி கட்டிருக்கு. கிட்டத்தட்ட 25 மாட்டுக்கு ஒரு 1/2 ஏக்கர் வேணும். சரிங்க. 1/2 ஏக்கராவுக்கு இங்க வந்து குத்தகை வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 ரூபாய் குத்தகை போகுது ஏக்கரா. 20,000 ரூபாய் குத்தகை. அதுக்கே வருஷம் பொறு கட்டணும். அதாவது பண்றேன்னா சொந்த பூமியா இருந்தா தெரியாது. 25 மாட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 லேடிஸ் வேணும். 4 பேர் வேணும். 25 மாட்டுக்கு. ஒரு மாட்டுக்கு வந்து 5 மாட்டுக்கு ஒரு ஆள் தான் இருந்தாலும் 3 பேர் சேர்ந்தா ஒரு 5 மாடு சேர்த்து பண்ணலாம். தாராளமா பண்ணலாம். தீனி அறுத்து போட்டுக்கலாம். எல்லாமே இருக்கணும். வாங்கி போடுற மாதிரி இருந்தா கட்டுப்படி ஆகுது. விவசாயத்துல நம்ம தோட்டத்துல இருந்து அறுத்து போடுற மாதிரி இருந்தா கட்டுப்படி ஆகுது. மசால் புல்ல வந்து நீங்க எவ்வளவு ஏக்கருங்க பயிரிட்டு இருக்கீங்க? நம்ம வந்து இப்ப ஒரு 30 சென்ட் தான் போட்டுருக்கோம். 30 சென்ட். ரொம்ப குறைவா தான் பண்ணிருக்கோம். குறைவா தான் இருக்கு. ஏன்னா மாடுகள் கம்மியா இருக்கு. மாடு கம்மியா இருக்கு. அது இந்த மாதிரி இதெல்லாம் பில்லுகளெல்லாம் இருக்குது. அதனால அத இல்ல நீங்க மேய்ச்சலுக்கு விடுறத நான் பார்த்தேன். விட்டுருக்க. அதனால நீங்க இந்த ஏன்னா மாடுகள் வந்து மேய்ச்சலுக்கு வந்து ஒரு 4 மணிக்கு மேலதான் விடுறது. ஆமா. இப்ப ஒரு 2-2:30 இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டைம்ல நீங்க மேய்ச்சலுக்கு விட்டுறதுக்கான 4 மணிக்கு வந்து பால் கறக்கும். அந்த டைம்ல அதனாலதான் முன்னாடி வருவேன். அப்புறம் 4 பால் கறந்தது மேவ போட்டு. அதாவது இந்த காத்து மேகாத்து இந்த காத்து அடிக்கிறப்ப உங்களுக்கு அந்த வெயில் அதிகமா தெரியாது. சரிங்க. 2:30 மணிக்கு மேலேயே வெயில் தெரியாது. கிட்டத்தட்ட 12ல இருந்து 2 மணி வரைக்கும் தான் வெயில் அதிகமா வரும். இந்த காத்து எழும்பியாச்சுன்னா வெயில் அதிகமா தெரியாது. அப்படியே வெயில் அடிச்சாலும் மாடு வந்து மேயாது. எங்க நெகிழ் இருக்கு அங்க போயிடும். இப்ப மேய்ச்செடுத்து இருக்கு, நீங்க பாக்கலாம்.
பார்த்துட்டு தான் வந்தேன். வெயில் இந்த காத்துனால வெயில் அதிகம் தெரியாது. ஐயா, மாடுகளுக்கு என்னென்ன மாதிரி நோய்கள் வந்து ஏற்படுதுங்க? அந்த நோய்களுக்கான தீர்வுகள் என்ன? இந்த மாட்டுக்கு நோய் வந்து தடுப்பூசி போடுறாங்க, அம்மா ஊசி போடுறாங்க. இந்த ரெண்டும் வந்து 6 மாசத்துக்கு வருது. 6 மாதத்தோட்டி கவர்மெண்ட் சொசைட்டில இதுலயே வந்து ஹாஸ்பிட்டல்ல கால்நடை மருத்துவர்கள் வந்து தோட்டம் வந்து போட்டுட்டு. அப்படி தோட்டம் வர முடியலன்னா உள்ள இருக்கிற தோட்டத்துக்காரன் நம்ம மாதிரி இருக்கிற ரோட்டுகள் இருக்க ஆளுகளை அங்கிருந்து பிடிச்சிட்டு வர்றதுக்கு எங்களை சொல்லிடுவாங்க. நாங்க அவங்க சொல்லிடுவோம். ஒரு 10 இடத்துக்கு இப்ப கிட்டத்தட்ட தேக்கமல்ல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் வரும். ஒரு 3 இடத்துக்கு மாடு வர வச்சு போட்டு விட்டுருவோம். இப்ப அது போட்ட பிற்பாடு அந்த நோவல் இல்ல. சினைக்கு வந்து என்னங்க நீங்க பயன்படுத்துறீங்க? ஊசியா இல்ல ஊசி? காலையும் போடுறோம். ஊசிக்கு போட்டு நிக்கலன்னா காலை விட்டுருவோம். காலை எங்க நீங்க கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் போகும். அங்க காலைக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க? இன்ஜெக்ஷனுக்கு அதுக்கு 200 ரூபாய் இருந்தது, இப்ப 300 ரூபாய். ஆனா இன்ஜெக்ஷன் வந்து நம்ம இங்க கூப்பிட்டு பண்ண 200 ரூபாய். சினை வந்து காலை கிட்ட போனா நிக்குதா இல்ல நம்ம இன்ஜெக்ஷன் மூலமா? அது மாட்டோட இந்த தன்மை, வெயில் இந்த கூலிங் இதுக்கு பொறுத்து. ஆனா செப்பரேட்டா சொல்லணும்னா காலைக்கு விடுறது வந்து கண்ணுக்குட்டி ஊக்கமா இருக்கும். இந்த காலைக்குட்ட கண்ணு அதான் நல்லா ஆரோக்கியமா இருக்கும் இல்லைங்களா? உடச்சு இழுத்த முடியாது. அது அப்படி இல்ல. போய் சென வச்சு போடுறது வந்து உங்களுக்கு வந்து எங்களுக்கு பின்னாடி தான் வருது, இது எங்களுக்கு முன்னாடி போகும். அதுதான் காலையோட வீரியம் இல்லைங்களா? ஐயா, இப்போ நம்ம மாட்டு பண்ணை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற நான் இந்த நிறைய மாட்டு பண்ணைகளை அணுகிருக்கேன். இந்த கொஸ்டினை கண்டிப்பா கட்டாயமா கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான். ஒரு மாட்டு பண்ணையை வச்சு ஒரு படித்த இளைஞர்கள், ஒரு படித்த பெண்மணியா இருந்தாலும் படித்த ஒரு இளைஞரா இருந்தாலும் ஜெயிக்கணும்னா என்ன முறைகளை கையாண்டா ஜெயிக்க முடியும், வெற்றி அடைய முடியும்? அதாவது முன்னாடியே அப்பா அம்மாவுக்கு 2 பேரு கிட்டத்தட்ட ஒரு 10 மாடு 5 இளைய பசங்க பண்ணணும்னா ஒரு 5 மாடு வாங்கி கொடுத்த. அது அவங்க கடன் வாங்கி வாங்குறதெல்லாம் கட்ட முடியாது, செய்ய முடியாது. அப்பா அம்மா பார்த்து பையன் வேலைக்கு போட்டி பரவாயில்ல இது பண்றான்னு சொல்லி ஒரு ஏக்கரை பூமி கொடுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 5 மாடு வாங்கி கொடுத்தா அந்த 5 மாட்டுல இருந்து அவங்க வந்து அவங்க சாப்பாடு செலவு, குழந்தை செலவு இல்ல எல்லாம் போக திரும்பி 1 வருஷம் இன்னும் 1 மாடு வாங்கலாம். எத்தனை வாங்கலாம்? 5 மாட்டுக்கு 1 மாடு வாங்கலாம். இதெல்லாம் செலவு போக 1 மாடு வாங்குறவங்க காசு நிக்கும். சரிங்களா? அது கரெக்டா பண்றவனுக்கு பண்ணாதான் நிக்காது. அது கிட்டத்தட்ட ஒரு 15 லிட்டர் கறக்கிற மாடு வாங்கணும். கிட்டத்தட்ட 15 லிட்டர் கறக்கிற மாடு வாங்கினா 60 இருந்து 75 வரைக்கும் 75,000 ஆகுது. 5 மாட்டு கணக்கு போட்டா அதெல்லாம் வாங்கி கொடுத்தா பையனுக்கு கொடுத்தோம்னா அதுல இருந்து அவன் படிப்படியா முன்னேறிக்கலாம். சொல்லுங்க. வேலைக்கு போகணுங்க, ஒரு ஆள் வேலைக்கு போகும். சரிங்க. ஏன்னா அப்பதான் ஜெயிக்க முடியும். இப்ப விக்கிற விலைவாசியை பார்த்தா மாட்டுக்கு வாங்கி போடுறது வந்து லாபம் கிடைக்காது. இருந்தாலும் பண்ணலாம். ஆனா ஒரு ஆள் வேலைக்கு நம்ம பொண்ணு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, மருமக வேலைக்கு போயிட்டு இருக்காரு. அவரு இதுல கொஞ்சம் ஈடுபாடு இருக்கு. அந்த ஒரு நேரம் வேலை இருந்து வைங்க, 2 மணிக்கு மேல வந்து இங்க அதுக்கு மேல வந்து மேவ இருக்கிறது எல்லாம் பண்ணுவாரு. சப்போர்ட் பண்ணி கொடுங்க. மத்தியான மேல வேலைக்கு போறோம். ஆமா, மத்தியான மேல வேலைக்கு போறோம்னா காலையில வந்து அந்த தீனியா இருக்கிறது, பிடிக்கிறது, இந்த சாணம் வலிக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஹெல்ப் இருக்கும். ஐயா, உங்களை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி. எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து எங்களை மாட்டு பண்ணையை பற்றி நிறைய தகவல் பண்ணீங்க. ரொம்ப நன்றி. நம்ம சிவா ரொட்டியில பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஐயா வந்து அவங்களுடைய டாக்டரும் சரிங்க, நல்ல பல தகவல்கள் நம்ம கிட்ட வந்து தெளிவா சொன்னாங்க. மாட்டு பண்ணை ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம அதுல என்னென்ன மாதிரி இன்னல்கள் இருக்கு, அதுல எப்படி வெற்றி அடைய முடியும் அப்படிங்கறத இந்த வீடியோல நீங்க பாத்தீங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்கணும்னு பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிவா ரொட்டி இன்ஸ்டா பேஜ் தொடர்ந்து பாருங்க. டில் தென் பை ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.